2021 உங்களுக்காக கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு, கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லையான்னு ஆதரவு கேட்டார்ல. கருப்பு சிவப்பு சைக்கிள் நான் திமுகவுக்கு ஆதரவாக தான் வந்தேன்னு விஜய் வாயை திறந்து சொன்னாரு. விஜய் வாயை திறந்து சொன்னது ஒன்னே ஒண்ணு, ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா, ஊழல் தண்டனை பெற்ற ஜெயலலிதா, கொள்ளைக்காரி ஜெயலலிதாவுக்கு அவருடைய வெற்றிக்கு நான் ஒரு அணிலாக வேலை செய்தேன் கை கட்டி சொன்னவர் தான் விஜய். ஆனால் கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து நான் இவங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்தேன்னு சொன்னாரா? நான் என்ன கேட்கிறேன், அதையே உன்னால ஒருவேளை நீ ஆதரவு கொடுத்திருந்தால் அதையே வெளிப்படையாக சொல்வதற்கு தைரியம் இல்லாத நீ இந்த மக்களுக்காக வந்து புடுங்கி நட்டுருவேன்னு சொல்றியே, அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஒரு துயர சம்பவம் நடந்தோன்னு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு 30 நாளா துக்கத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றியே, நீயா வந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ண போற, இந்த மாநிலத்துக்கு நல்லது பண்ண போற? ஏங்க, நான் இவ்வளவு சொல்றேன், ஒன்றிய பிஜேபி அரசுனால தமிழ்நாடுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இது குறித்து அவன் ஏதாவது வாய திறந்திருக்கானா? இப்ப நேத்து ராகுல் காந்தி எஸ்ஐஆர் மூலியமா என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது, ஹரியானால எப்படியெல்லாம் ஓட்டை வந்து திருடி இருக்கிறாங்க, தேர்தல் கமிஷன் எந்த அளவுக்கு இதுக்கு உடந்தையா இருக்கு, இதெல்லாம் சொல்றாருல. நீனும் தானே இப்ப ஓட்டு வாங்குறதுக்கு வரப்போற. எஸ்ஐஆர சட்டத்திற்கு புறம்பாக தான் எலெக்ஷன் கமிஷன் செய்து, அதுவும் தவறான வழியில் செய்து அப்படின்னு எல்லோரும் சொன்னதுக்கு பிறகு அதை பத்தி நீ இன்னும் எதுவும் பேசாம இருக்கியே. ஏன் இப்ப நீ தேர்தலில் நிக்கணும்ன்ற, ஓட்டு வேணும்ன்ற, அப்ப அதுக்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிட்டா போதும் இல்லையா? ஏன்னா அது ஒரு சாதாரண ஒரு குட்டி அமைப்பு, அவங்களுக்கு வந்து எந்த பலமும் இல்ல, பணபலம் இல்ல, படைபலம் இல்ல, விஜய்க்கு எதுவுமே இல்ல, அவர் ஒரு 10 பேர் கொண்ட குழு இல்லையா? அதனால தீர்மானத்தை மட்டும் நிறைவேற்றிட்டு போறாங்க. சரி, தீர்மானம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் தெரியுமா? தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அதை ஒட்டி ஆய்வுகள் செய்து, அறிக்கைகள் செய்து, பரிந்துரைகளை எல்லாம் வந்து உருவாக்கி ஆளும் அரசு கிட்ட போய் கொடுக்கணும். நீ எஸ்ஐஆர் அப்படி பண்ணிட்ட, அதுல என்னென்ன குளறுபடிகள் இருக்கு, ஏன் இதை இப்ப செய்யக்கூடாது, இதனுடைய இப்ப தேவை என்ன, இது செய்வதனால் இப்ப என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறதெல்லாம் ஆய்வறிக்கையாக தயார் செய்து தேர்தல் கமிஷன்ல போய் நீ கொடுக்கணும், போராடணும். சரி, உன்னுடைய கரூர் வழக்குக்காக நீ உச்ச நீதிமன்றம் போனீங்க, இப்போ ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இப்ப ஏன் நீ இதுக்காக உச்ச நீதிமன்றம் போக மாட்டேன்ற? டீலிமிட்டேஷன்லயே இதெல்லாம் மக்கள் பிரச்சனையே இல்லைன்னு சொன்னவன் நீ. எஸ்ஐஆர் பத்தி தீர்மானம் நிறைவேற்றிட்டா போதும், அதெல்லாம் முடிஞ்சு போச்சா? நீ அதான் அரசியல், அது மக்களுக்கான அரசியல்ல இருக்கிறோம்னா என்னன்னு விஜய் முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டோம், அது மட்டும் தான் மக்களுக்கான அரசியல்னு நினைச்சுட்டு இருக்கான் அவன். அதனால சொல்றேன் தற்கொலை அப்படின்னு விஜய்.